அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம்ம இதுவரைக்கும் 4 ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. போன வீடியோவில் நம்ம த அரபிக் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது அரபி மொழியுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி கட்டமைக்கப்படுது, எப்படி உருவாக்கப்படுதுங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோலே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம அடுத்து பார்க்க போகிறது இஸ்ம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஹர்ஃபை இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இஸ்முக்குள்ள போவோம். இஸ்ம்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்குள்ள நம்ம இப்ப போறது இல்லை. நம்ம இப்ப அரபியில இஸ்மை பத்தி, அதனுடைய விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் நம்ம புரியறதுக்காக இஸ்மை பெயர் சொல்லுன்னே வழங்குவோம். அரபியில இஸ்ம்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. இது நம்ம அலாமாத்துல் இஸ்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதுல 2 ஏற்கனவே ஒரு வீடியோல கடைசியில ஒரு சின்ன ஒரு இதா நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அல் வர்றது, ஒரு வார்த்தையுடைய தொடக்கத்துல அல் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னதுதான், இஸ்ம் தான். அதே மாதிரி தன்வீன், ஒரு வார்த்தை தன்வீன்ல முடிஞ்சுன்னா அதுவும் என்ன நம்ம பார்த்தோம், இஸ்ம்னு பார்த்தோம். இந்த 2 தான் மெயினான அடையாளங்கள். இது இல்லாம வேறையும் சில அடையாளங்கள் நம்ம சொல்லலாம். உதாரணமா யா நுழைவது. யான்னா என்னது, அழைத்தல். இப்போ நீங்க ஒரு இஸ்ம தான் அழைக்க முடியுமே தவிர ஒரு வினையையோ ஒரு ஹர்ஃபையோ அழைக்க முடியாது. யான்னா ஒரு விஷயத்தை அழைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இப்ப யா முஹம்மதுனா முஹம்மதே அப்படின்னு நம்ம அழைப்போம்ல. சோ அந்த யா நுழைறது இஸ்முடைய ஒரு அடையாளம். அதுக்கு அடுத்து ஹர்ஃப் ஜர் நுழைறது இன்னொரு அடையாளமா நம்ம சொல்லலாம். மெயினான 2 அடையாளம்னா அல், இன்னொன்னு தன்வீன். இந்த 2ல ஒண்ணு வந்துச்சுன்னா இன்னொன்னு வராது. அது மட்டும் இல்லாம இந்த 2ல எது வந்தாலும் அது கண்டிப்பா இஸ்ம் தான். ஆனா இந்த 2ம் வரலன்னா அது கண்டிப்பா இஸ்ம் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல இஸ்ம் அல்லும் இல்லாமலும் தன்வீனும் இல்லாமலும் வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜவானிபுல் இஸ்ம். அதாவது இஸ்முடைய தன்மைகள், பண்புகள், அம்சங்கள் நம்ம சொல்லலாம். அரபியில எந்த ஒரு இஸ்மை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 4 பண்புகள் இருக்கும், 4 தன்மைகள் இருக்கும். அது என்னென்ன? முதலாவது பண்பு அல் இஅராப். இது நம்ம தமிழ்ல நிலைன்னு சொல்ல போறோம். இரண்டாவது அல் அதத், எண்ணம், எண்ணிக்கை. மூன்றாவது அல் ஜின்ஸ், பால், அதாவது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறது. நான்காவது அல் கிஸ்ம், வகை. ஆனா இந்த 4வது மட்டும் தமிழ்ல நேரடியா கிடையாது. அதாவது நேரடியா இதுக்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம அதை புரிஞ்சிக்கதான் வேணுமே தவிர, மத்தபடி ஆங்கிலத்துல எல்லாம் இதுக்குன்னு தனியா ஒரு வார்த்தை உண்டு. ஆனா தமிழ்ல அந்த மாதிரி கிடையாது. ஆனா இந்த கான்செப்ட் தமிழ்லயும் உண்டு. சோ அத நம்ம வரும்ப நம்ம பார்ப்போம். இப்ப முதலாவது நம்ம பார்க்க போற பண்பு என்னன்னா அல் இஅராப், நிலை. நிலைன்னா என்ன? இப்ப தமிழ்ல ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். அந்த வார்த்தை ஒரு சொற்றொடர்ல இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ்ல எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அதனுடைய முடிவு மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். யாசிர் வந்தார், யாசிரின் வீடு, யாசிரை பார்த்தான். இப்ப அந்த யாசிர்ங்கிற வார்த்தை அதனுடைய முடிவை பாத்தீங்களா? சென்டென்ஸ்ல எங்கெங்க வருதோ அதுக்கு ஏத்தது போல அதன் முடிவு மாறி மாறி வந்துச்சு. சோ இதத்தான் அரபியில நம்ம இஅராப், நிலை அப்படின்னு சொல்றோம். அரபியில மொத்தம் 3 நிலைகள் உண்டு. அது என்னெல்லாம்? ரஃபா, நஸ்ப், ஜர். ரஃபா நிலை, நஸ்ப் நிலை, ஜர் நிலை. இப்ப இந்த வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். ரஃபானா உயர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். சோ இதை நம்ம தமிழ்ல எப்படி சொல்ல போறோம்னா உயர்நிலை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நஸ்ப்னா நிறுவுதல், நடுதல், வைத்தல், அதாவது ஒன்ன பிளேஸ் பண்றது. இதை நம்ம தமிழ்ல தொடர்பு நிலைன்னு சொல்ல போறோம். ஏன் நம்ம அப்படி சொல்றோங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஜர். இதுக்கு அர்த்தம் இழுத்தல், ஒன்ன தரையோட தரையா இழுத்துட்டு போறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அர்த்தம். இதை நம்ம உருபு நிலை அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல போறோம். ஏங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல உருபுங்கிறது நான் ஹர்ஃப்ங்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பா நான் பயன்படுத்துறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இப்ப இந்த 3 நிலைகள்ல எது இயல்பு நிலை? அதாவது நம்ம தமிழ்ல பார்த்தோம் யாசிர் வந்தார், யாசிரின் வீடு. இந்த 2ல எது இயல்பான நிலை? யாசிர். ஒரு வார்த்தை இயல்பாக
அதை சுற்றியுள்ள எந்த ஒரு விஷயத்தினாலே பாதிக்கப்படாம இருக்கும்போ எப்படி வருமோ அதுதான் அந்த வார்த்தையுடைய இயல்பு நிலை. இப்ப அரபியில இயல்பு நிலை என்னன்னா ரஃபா நிலை தான் இயல்பு நிலை. அதாவது ஒரு வார்த்தை எந்தவித பாதிப்பும் அடையாமல் வருமே ஆனால் அது எந்த நிலையில தான் வரும்? ரஃபா நிலையில தான் வரும். இப்ப நம்ம முஸ்லிம் சார்ட், முஸ்லிம் அட்டவணை அப்படிங்கிற ஒண்ண நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க கண்டிப்பா கட்டாய மனப்பாடம் பண்ணி ஆகணும். நம்ம இனி படிக்க போற அனைத்திற்கும் அடிப்படையாக அமைய போறதுன்னா அது இதுதான். இப்ப நான் அதை சொல்றேன், அதை நான் விரிவா எக்ஸ்பிளைனும் பண்றேன். முதல்ல நீங்க இதை மனப்பாடம் பண்ணிருங்க. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன. இதுதான் அந்த சார்ட். இதை நீங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல முதல் ரோ பாத்தீங்களா, முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், இந்த மூணும் ஒருமை, அதாவது சிங்குலர் ஃபார்ம். ஒரு வார்த்தையுடைய சிங்குலர் ஃபார்ம் இந்த ஃபர்ஸ்ட் ரோ. ரெண்டாவது ரோ டியூவல், அதாவது இருமை. இத பத்தி நம்ம மேலும் படிக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்ல எப்படி ஒருமை பன்மைன்னு இருக்கோ, இங்கிலீஷ்ல எப்படி சிங்குலர் ப்ளூரல் இருக்கோ, அதே மாதிரி அரபியில சிங்குலர் டியூவல் ப்ளூரல், ஒருமை இருமை பன்மைன்னு உண்டு. அதாவது தமிழ்ல சிம்பிளா உழவர் உழவர்கள் நம்ம சொல்லிடுவோம். ஆனா அரபியில அப்படி சொல்ல முடியாது. உழவர், இரு உழவர்கள், உழவர்கள். சோ அந்த ரெண்டு எண்ணம் கொண்டதுக்கு தனி ஒரு டேர்ம் அரபியில பயன்படுத்தப்படும். சோ அதுதான் இருமை. சோ இப்ப இந்த ரெண்டாவது ரோ இருமை, மூன்றாவது ரோ பன்மை. இப்ப இந்த முதல் ரோ ஃபுல்லுக்குமே அர்த்தம் என்னதான்? முஸ்லிம், ஒரு முஸ்லிம். இரண்டாவது ரோக்கு அர்த்தம் இரண்டு முஸ்லிம்கள். மூன்றாவது ரோக்கு அர்த்தம் முஸ்லிம்கள், இரண்டுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள், எவ்வளவு வேணா இருக்கலாம். இப்ப இதுல இந்த முதல் காலம் இருக்குல்ல, அதாவது மேல இருந்து கீழே போனோம்னா முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன, இதுதான் ரஃபா நிலை. ஒரு வார்த்தை அதனுடைய இயல்பு நிலையில இப்படிதான் வரும். அது ஒருமைனா முஸ்லிமுன் வரும், இருமைனா முஸ்லிமானின் வரும், பன்மைனா முஸ்லிமூனன்னு வரும். இரண்டாவது காலம் தான் நசுபு நிலை. மூன்றாவது காலம் ஜர் நிலை. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நசுபும் ஜர்ரும் சில இடங்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். சோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். இப்ப இந்த சார்ட்டை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ரைம். எந்த அரபியில எந்த ஒரு இஸ்ம எடுத்தாலும் இந்த சார்ட்ல அப்படியே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. உதாரணமா கேஃபிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. இப்ப இந்த கேஃபிர்ங்கிற வார்த்தையை நான் இந்த சார்ட்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். கேஃபிருன், கேஃபிரன், கேஃபிரின், கேஃபிரானி, கேஃபிரைனி, கேஃபிரைனி, கேஃபிரூன, கேஃபிரீன, கேஃபிரீன. முத்தசத்திக் பெரிய வார்த்தையா இருக்கும். இதை நான் இதுல அப்ளை பண்ணி காட்டுறேன். முத்தசத்திகுன், முத்தசத்திகன், முத்தசத்திகின், முத்தசத்திகானி, முத்தசத்திகைனி, முத்தசத்திகைனி, முத்தசத்திகூன, முத்தசத்திகீன, முத்தசத்திகீன. இப்படி அரபியில எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அதை நம்ம இந்த முஸ்லிம் சார்ட்ல தான் அப்ளை பண்ணுவோம். இந்த அப்ளை பண்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் எந்த இடத்துல எந்த முடிவை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். உதாரணமா யாசிர் வந்தார்ன்னு இருக்கு. அந்த இடத்துல நம்ம யாசிரின் வந்தார்ன்னு சொன்னோம்னா அது அர்த்தம் வருமா? வராது. இப்ப யாசிரின் வீடுன்னு இருக்கு. அந்த இடத்துல யாசிரை வீடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அர்த்தம் வருமா? வராது. அதே மாதிரிதான் அரபியிலையும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப இந்த இடத்துல ரஃபா தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல நசுபு தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஜர்ரு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இந்த சார்ட்டை படிச்சாதான் எது ரஃபா, எது நசுபு, எது ஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே இந்த சார்ட்டை நீங்க நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இப்போதைக்கு இது போதும். இதை பத்தி மேலும் நம்ம பின்னாடி வர வர நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். இந்த முஸ்லிம் சார்ட் திரும்ப திரும்ப வரும். இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருப்போம். நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, சரியா? இப்போதைக்கு நான் சொன்னது ஆண் பாலுக்குரிய முஸ்லிம் சார்ட் மட்டும்தான். பெண் பாலுக்கு தனியா வரும். அது மட்டும் இல்லாம உடைந்த பன்மைன்னு ஒண்ணு நம்ம படிப்போம். சோ அதுக்கு தனியா வரும். சோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு சிங்குலர் வார்த்தை ரஃபாயில எப்படி வரும்? உன்னுங்கிற சவுண்டை கொண்டு முடியும். நசுபு நிலையில அன்னுங்கிற சவுண்டை கொண்டு முடியும். ஜர் நிலையில இன்னுங்கிற சவுண்டை கொண்டு முடியும். ஒரு டியூவல் வார்த்தை ரஃபா நிலையில ஆனி அப்படிங்கிற சவுண்டை கொண்டு முடியும். நசுபு மற்றும் ஜர் நிலையில ஐனி அப்படிங்கிற சவுண்டை கொண்டு முடியும். முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. இப்ப ஒரு ப்ளூரல் வார்த்தை ரஃபா நிலையில ஊன அப்படிங்கிற சவுண்டை கொண்டு முடியும். நசுபு மற்றும் ஜர் நிலையில ஈன அப்படிங்கிற சவுண்டை கொண்டு முடியும். முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன.
இப்ப முக்மின்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிடுவோம். ரெண்டு முக்மின் எப்படி சொல்லுவோம்? ரஃபா நிலையில முக்மினானி, நசுப் மற்றும் ஜர் நிலையில முக்மினைனி. இப்ப முக்மின்கள் நம்பிக்கையாளர்கள், நிறைய முக்மின்கள் எடுத்துக்கிடுவோம். முக்மின்கள்ங்கிறத எப்படி சொல்லுவோம்? முக்மினூன ரஃபா நிலையில, நசுபு மற்றும் ஜர் நிலையில முக்மினீன. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த முஸ்லிம் சார்ட் தான் அடிப்படை. இதை நல்லா படிச்சுக்கிடுங்க. மேலும் பின்னாடி வர்ற கிளாஸ்ல நம்ம அதிகமா இதை பத்தி பார்ப்போம். இப்ப ஹோம்ஒர்க்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்மை எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்து அதை இந்த முஸ்லிம் சார்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க. உதாரணமா கிதாப், ஸாயிமூன், ஆபிதூன், முஃப்லிஹூன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எடுத்து அது எந்த பேட்டர்ன்ல ரைம் ஆகுதோ அதையும் எடுத்து அதை வடிவத்துக்கு கொண்டு வந்துருங்க. உதாரணமா முஃப்லிஹூன் இருக்கு, அது ஊனோட ரைம் ஆகுது. அதனுடைய முதல் வடிவம் அப்ப என்னவா இருக்கும்? முஃப்லிஹ். அதுக்கப்புறம் முஃப்லிஹூன், முஃப்லிஹான், முஃப்லிஹீன், முஃப்லிஹானி, முஃப்லிஹைனி, முஃப்லிஹைனி, முஃப்லிஹூன, முஃப்லிஹீன, முஃப்லிஹீன, அந்த மாதிரி கொண்டு வாங்க. குர்ஆன்ல இருந்து நிறைய வார்த்தைகளை தேடுங்க. இந்த மாதிரி ரைம் ஆகிற மாதிரி எந்தெந்த வார்த்தையெல்லாம் முடியுது, சோ அப்ப இது என்ன ஸ்டேட்டஸா இருக்கும்? இது ஒருமையா, இது இருமையா, இது பன்மையா, இது ரஃபா, இது நஸ்பா, இது ஜர்ரா, அப்படி இந்த இஸ்ம்களை கண்டுபிடிக்க நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்த இஸ்ம்களுடைய அடையாளங்கள் அலாமாத்துல் இஸ்ம பயன்படுத்துங்க. அதாவது அல் தன்வீன், அதை வச்சு நீங்க இஸ்ம்களை கண்டுபிடிங்க. எந்த இஸ்ம் நீங்க கண்டுபிடிச்சாலும் அதுல இந்த முஸ்லிம் சார்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த வகுப்பை பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.